நம்ம வேலை இப்போ எப்படி போயிட்டு இருக்கு? கல்லெல்லாம் ஒழுங்கா போகலன்னு கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட் வருது. இது எப்படி இருந்தால் நம்ம எப்படி பிசினஸ் பண்ண முடியும்? தலைவரே அது இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வாரம் கொஞ்சம் பெரிய பிரச்சனை, போராட்டம் எல்லாம் நடக்குது. நம்ம கல்லெல்லாம் எடுத்து திருடின்னு ஊரில் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கணும். நம்ம அப்படி என்னத்தை செய்யும்? இன்னும் இருக்க கல்லை எடுத்து மக்களுக்கு தானே குடிக்கும், நம்மள திருடன்னு சொல்லிட்டு இருக்கணும். நீ சொல்லியது சரிதான், நம்ம அதை தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நம்மள வந்து திருடை அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். கனிம வளத்தை நம்ம எங்க திருடியோம்? கல்லை தானே திருடியோம். சரி சரி, நீ வேணா பேசிட்டு ஃபோனை போட்டு எத்தனை லாரி போச்சிருக்காள். சரி வா, நம்ம போய் அங்கே குவாரியில் போய் பார்ப்போம் எத்தனோட கல் போயிருக்குன்னு. நமக்கு தெரியாம ஒரு வேலை ஏதாவது கல் அடிக்கலாம்னு பார்ப்போம். ஸ்பீடா வேலை செய்யுங்க. கல்லெல்லாம் எடுத்து டக்கு வெளியே போங்க. லாரிகள் எல்லாம் நீங்க வந்து செக் பாயிண்ட் வெளியே போவாங்க, அதுக்கு அப்படி பக்கம் வெளியே போங்க. ஏன்னா ஏகப்பட்ட பிடிச்சி நிற்கணும். நம்ம என்ன இங்கே திருடி எழுதிட்டு கல் அடிக்கிறது இவ்வளோ பிரச்சனை ஆகிட்டு இருக்குது. தலைவரே, நம்ம ஏன் இப்படி திருடிட்டு இருக்கோம்? ஒரே இந்த மலையே பிடிச்சி ஊத்துருவோமா? எதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அடிக்கிறதால நமக்கு பிரச்சனை வருது? ஒரே பாம்பை போட்டுருங்க தலைவரை, எல்லாத்தையும் உடச்சி மொத்தமா திருடி எடுத்துருவோம், மலையோட தூக்கி கொடுத்துருவோம் யாருக்காவது. ஏன் நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கியா? அடைய கட்டப்பா, அதான் உனக்கு தெரியாது. ஒரே ஐடியா கொடுத்துட்டா நமக்கு ஒரே அமௌண்ட் வரும். நடக்கிற ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு ரேட் வச்சு தன்மைக்கு கொஞ்சம் கொஞ்சமா திருடி விற்போம். எங்கேதான் இன்னைக்கு ஒரு ரேட்டு நாளைக்கு ஒரு ரேட்டுன்னு நம்ம ஏற்றிக்கிட்டே இருக்கலாம். இன்னும் கொஞ்ச நாள் மலை எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டு நம்ம வேற ஒரு பில்டிங் கட்டணும். அதனால இந்த மலையை மொத்தத்தில் உடச்சிடணும். ஆம்பரோஸ், டக்கு வண்டியில் ஏற்றிட்டு ஒவ்வொரு லாரியும் கொண்டு வந்து இறக்கி விடு. ஒரு 50 நாள் எனக்கு கண்டிப்பாக எடுத்தாகணும். நாங்கள் என்ன தூங்கிட்டு இருக்கேன், சைடில் என்ன தூங்கிட்டு இருக்கேன்? கல்லை ஏற்றி டக்கு போ, கிளம்பு. என்ன தலைவரை நம்மளை பார்த்து அப்படி சொல்லிடுது? இன்னையோட இந்த மலையில வந்து 100 நட கொண்டு போயாச்சு. மலை பாதியை காணாம போயிட்டு பார்த்தா இன்னையோட எல்லாத்தையும் மலையை உடச்சி விடும். உங்களுக்கு நீங்க என்ன சொன்னீங்கன்னா மலையை தூக்கிடும். வேற என்ன நம்ம வேலை? லாரியை கொண்டு தள்ளி விட்டுரும். ஜேசிபி காரணம் சும்மா இருக்க அவனை வேலை செஞ்சுட்டே இருக்கேன். ஆமா தலைவரே, நீங்க ஒன்றும் இதை பெற தேவையில்லை. போராட்டம் நடந்தாலும் யார் என்ன நடுவில் இருந்தாலும் நமக்கு வண்டி மலையை உடஞ்சி இந்த மலைக்கு உள்ளோடி வழியை போட்டு நம்ம அந்த பக்கம் கொண்டு போயிடலாம் தலைவரை. கேட்டப்பா, இது என்ன பாகுபலி நினைச்சியா? மலையை தூக்கி உள்ளோடி லாரியை கொண்டு போயிடலான்னு அந்த பக்கம் பாரு, பொதுமக்கள் நிற்கணும், இந்த பக்கம் ஆள் நிற்குது. நீ இதெல்லாம் மலையை எடுத்துருவை, அதை தூக்கி இருந்து ஊதிட்டாயிருக்க. கேட்டப்பா, உனக்கு கட்டம் சரியில்லை, மரியாதை தாடியை மாத்திரு. இல்லை ஆம்பரோஸ், அடுத்த நட பெரிய கல்லை எடுத்துட்டு போல. தலைவர் கேட்டால் ஒரே கல்லை வேணும்ல, அவர் வீட்டை சைடில் வைக்கணுமா, அதனால ஒரு பெரிய கல். அதனால அடுத்த நடக்கி ஒரு பெரிய கல் எடுத்துட்டு போ. தலைவரே, பெரிய கல்லை எடுத்து போறதுல இப்ப பாருங்க என்னோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு. நான் தூக்கம் பாருங்க தலைவரை கல்ல. தலைவரே பாத்தீங்களா தலைவரை, கல்லு தூக்கி சொன்னா நமக்கு வண்டியே உள்ள போயிட்டு இந்த பல போதுமா அவர் தலைவர் வீட்டுல சைடில் வச்சது. ஆம்பரோஸே, கல்வி மேலே யாரும் அப்படியே போயிரு, அப்படியே போய் தலைவர்கள் இறக்கி விட்டுரு. எங்கதான் நமக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும். ஒரே கல்லா இருக்குது பாரு, அப்படியே கொண்டு அங்கே வீட்டு மேலே போட்டு. ஓகே தலைவரே, இதோட இதே போல எல்லா கல்லையும் எடுத்து உடச்சிரும். என்ன இந்த ஆளு போக மாட்டார் போல இருக்கு தலைவர். அவர் தெரியாம நான் ஒரு 10 லோடு இங்கோடி தள்ளி விடலான்னு பார்த்தா காலையில என்ன வந்துட்டு இருக்காரு, என்ன நிலவரன்னு தெரியலையே. என்ன கேட்டப்பா, அங்க இருந்து தனியாக ஏதோ பேசுற மாதிரி இருக்குது. ஆனா ஒன்னும் இல்லை தலைவரை, இந்த கல் எல்லாம் கொண்டு கரெக்டாக போகுதான்னு பார்த்துட்டு இருந்தேன், கணக்கு பார்த்துட்டு இருக்கேன். தலைவரே, அடுத்த வாரத்தில் அந்த மலையை தூக்கிடுவோமா? மலையில மொத்தத்தில் எடுத்துக்க தலைவரை, எங்க ஒரு வாரம் தான் நமக்கு டைம், அதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிரும். தலைவரை, கனிமவளம் சொல்லல தலைவரை, அது என்ன தலைவரை? கட்டப்பா, என்ன தெரிஞ்சது மலை தான் நம்ம சொல்லுவோம். இதுல கனிமவளம் எங்க எனக்கும் தெரியல. கட்டப்பா வேணுமெங்கி அம்போசரை கேட்டுவார். அம்போஸ் தான் இங்க ஃபுல்லாக கறி பிடிச்சிட்டு கிடைக்கும். கட்டப்பா, அங்க பின்னாடி திரும்பி பாரு. கட்டப்பா, வண்டி பக்கத்துல நிறைய ஆளோ வந்த மாதிரி இருக்குது, அது என்னன்னு விசாரிச்சு. கட்டப்பா தலைவரை, படம் எடுத்து வரணும் போல இருக்குது.